நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன். இன்னைக்கு ஒரு கதை கேட்கலாமா? ஒரு பணக்கார தந்தை இருந்தார், செல்வந்தர் அவர். அவருக்கு 3 பையங்க. அவர் தன்னோட வயோதிக காலத்தில் இருக்கிற எல்லா செல்வங்களையும் 3 பையன்களுக்கும் பகிர்ந்து கொடுத்தாரு. அவர்கிட்ட ஒரு விலையுயர்ந்த வைர மோதிரம் இருந்தது. அந்த மோதிரத்தை கொடுக்கறதுக்கு ஒரு மோதிரம் தான் இருக்கு. யார் சிறந்தவனோ அவன்கிட்ட கொடுக்கணும்னு அவர் நினைச்சார். அதனால தான் பையன்கள் 3 பேரையும் கூப்பிட்டு, நீங்க ஏதாவது ஒரு சிறந்த செயல் செஞ்சுட்டு வாங்க. நான் உங்களுக்கு அந்த செய்கிறவங்களுக்கு யாரோ அந்த பையனுக்கு நான் மோதிரத்தை கொடுக்குறேன் அப்படிங்கவும் 3 பையன்களும் வீட்டை விட்டு வெளியே போனாங்க. அது பையன் போயிட்டு வந்துட்டு சொன்னால், ஒரு ஆற்றுல, நம்ம ஊர் ஆற்றுல ஒரு சின்ன பொண்ணு வெள்ளத்தில் அடிச்சு போய்கிட்டு இருந்தது. உயிருக்கு காப்பாற்றுங்கன்னு சொல்லி அழுதுகிட்டு இருந்தது. அந்த குழந்தைய நான் காப்பாற்றினேன்ப்பா அப்படின்னு சொன்னான். சில சில நல்ல செயல் தான் செஞ்சுருக்க அப்படின்ட்டு 2வது பையனை கேட்டார். அப்பா, நான் குன்று பக்கம் போனேன். அங்கே போகிறப்ப தான் பார்த்தேன், என்னோட எதிரி ஒருத்தன் இருந்தான். அவனும் உயிருக்கு ஆபத்தான நிலைமையில தான் இருந்தான். நான் கொஞ்சம் கூட யோசிக்காம அவனை காப்பாற்றினேன்ப்பான்னு. சரிப்பா அப்படின்ட்டு 3வது மகனை கேட்கும்போது, அவனும் ஒரு வயோதிகருக்கு, அதாவது ரொம்ப உடம்பு முடியாத ஒருத்தரை ஒரு துன்பத்திலேருந்து காப்பாற்றினேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இப்போ 3 பேர்ல அந்த 3 பேருமே ஒரு உயிரை காப்பாற்றுற நிகழ்ச்சி செஞ்சுருக்காங்க. அந்த அப்பா வந்து யாருக்கு அந்த வைர மோதிரத்தை கொடுத்தாருன்னா 2வது பையனுக்கு தான் கொடுத்தாரு. அதுக்கான காரணம் என்ன தெரியுமா? உயிரை காப்பாற்றுறதுங்கிறது எல்லாரும் செய்ய செயல் தான். ஆனால் தன்னோட எதிரியாக இருந்தாலும் அவங்களையும் காப்பாற்றணும்னு நினச்சிருக்காங்கல்ல, அந்த செயல் அந்த அப்பாவுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதே மாதிரி தான் வேதாத்திரி மகிழ்ச்சி அவர்களும் தன்னோட எதிரி யாராக இருந்தாலும் அவங்களும் நல்லா இருக்கணும்னு மனசார நம்ம வாழ்க வளமுடன் சொல்லுவாங்க. அது மாதிரி நம்ம எல்லாரையும் வாழ்க வளமுடன் வாழ்த்துவோம். வாழ்க